ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட்டில் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு கோடில் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. லைக் இப்போது ஒரு இன்டர்னல் எரர் அடிக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கோட் வைஸாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஸ்டேட்டஸ் கோட். ஸ்டேட்டஸ் கோட் இப்போ நம்ம ஹெச்டிடிபியோட ஓவர்வியூ பற்றி பார்க்குறப்போ ரெஸ்பான்ஸ் மெசேஜ் இங்கேருந்து சென்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு மெசேஜுக்குமே ஒவ்வொரு ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். 500னா இன்டர்னல் எரர், 404 நாட் ஃபவுண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டில் எரர் மெசேஜ் எதனால் எரர் அடிக்குது அப்படின்ற ஒரு டேர்ம் மெசேஜை நம்ம வந்து கிளையன்ட் சைடுக்கு சென்ட் பண்ணுவோம். பிகாஸ் அவங்களுக்கு எதனால் எரர் த்ரோ ஆகுது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டு இங்கேருந்து ஒரு மெசேஜும் சென்ட் பண்ணுவோம். இந்த மூணையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்னோட அப்ளிகேஷன் ரன் பண்ணி காமிக்கிறேன் என்ன நடக்குதுன்றது. இப்போ நான் இதில் ஓப்பன் பண்ணி இது என்னோட ஏபிஐ நான் என் பாயிண்ட் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் 1 அப்படின்ட்டு கொடுத்தோன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ் வருது, ஒரு ஸ்டூடெண்ட்டோடது. ஃபஸ்ட் நான் 2 யூசர் தான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் நான் 3 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். திஸ் அப்ளிகேஷன் ஹஸ் நவ் எக்ஸ்பிளிசிட் மேப்பிங் டைப் இன்டர்னல் சர்வர் எரர் ரெஸ்பான்ஸ். இதை நீங்கள் வந்து போஸ்ட்மேனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். போஸ்ட்மேன்ஸில் ஓகே இருக்குது, /2 அப்படின்னு கொடுத்தனா 405 மெத்தட். ஓகே, கெட் மெத்தடில் போடணும். கொடுத்தோன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. சப்போஸ் இதே இது 3 கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் 500 எரர் வந்து இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி த்ரோ ஆகுது. இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னா என்னன்னா, நம்ம சர்வர் சைடில் ஒரு இதை ஹேண்டில் பண்ணவே இல்லை, நம்ம சைடில் ஒரு எரர் அடிக்குது. நம்ம சைடில் இப்போ நல் பாயிண்டர்லாம் அடிக்கும் சில நேரத்தில். நல் பாயிண்டர்னா வேல்யூவே இல்லாத இடத்துலேருந்து அதோட சைஸ் எடுக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்கும். அந்த மாதிரி இதுனா நம்ம சைடில் மிஸ்டேக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து இந்த /3 அப்படின்றது வந்து கிளையன்ட் சைடில் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்குறாங்க. அப்போ அது நம்ம சைடில் உள்ள பிரச்சனை கிடையாது, அதாவது சர்வர் சைடில் உள்ள பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல 500ன்ற ஸ்டேட்டஸ் கோடும் போயிருக்கக்கூடாது, எரர் மெசேஜ் இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மெசேஜும் போயிருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கோரில் இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்ட் பீன்ஸ்ன்றதையும் நான் இப்போதைக்கு மெத்தடை கமெண்ட் பண்ணிக்கிறேன், என்னென்ன பீன்ஸ் இருக்குன்றதையும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எந்த இடத்துல இருந்து அடிக்குதுன்னா சர்வீஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். இந்த இடத்துல .rls த்ரோ நியூ இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம். ஆனால் அங்கே த்ரோ ஆகிறப்போ ஐடி நாட் ஃபவுண்டுன்ற மெசேஜும் போகல, நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கோடும் மாறல, எதுவுமே இந்த இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் இந்த மாதிரி ஐடி நாட் ஃபவுண்ட் இந்த மெசேஜ் போல எதுவுமே இதாகவே இல்லை. சர்வர் சைடு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேக்கேஜ் எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றதோ இந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஜாவா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இப்போ நம்ம ரன் டைம் எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம். என்ன கன்ஸ்ட்ரக்டர்னா பப்ளிக் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரிங் மெசேஜ் சூப்பர் மெசேஜ். இந்த சூப்பர் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஒரு செயின் மாதிரி இதில் உள்ளதை பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே போகிற டீப்பாக எந்த இடத்துல போய் இந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் முடியுதோ அந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ரன் டைம் எக்ஸப்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கோமா, இப்போ கண்ட்ரோல் அழுத்திட்டு இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருப்பாங்க, ரன் டைம் எக்ஸப்ஷன் ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ளேயும் சூப்பர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கொடுக்குற சூப்பர் மெசேஜ் அப்படின்ற மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் கிளிக் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும்.
ஓகேவா? இப்போ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனை எதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸப்ஷன்றதுக்குள்ளே போனாலும் திருப்பி நம்மளுக்கு அதே மாதிரி பப்ளிக் எக்ஸப்ஷன், ஸ்ட்ரிங் மெசேஜ், சூப்பர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி இந்த இதுலேருந்து சூப்பர் போட்டிருக்கனால இதில் உள்ளது இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் போவோம். ஸோ த்ரோவல் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா இந்த இடத்துலையும் இப்போ ஓகே, இப்போ நான் அதில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் எங்கே இருக்குன்னு தெரியல. த்ரோவபிள் ஸ்ட்ரிங். ஓகே, இந்த இடத்துக்கு தான் ஃபைனலாக வந்து நிற்கும். ஏன்னா இந்த இடத்துல சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா செயின் மாதிரி பிரேக் பண்ணி ஒவ்வொரு இதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எண்ட் ஆஃப் அந்த எண்டில் வந்து டீட்டெயில் மெசேஜ் அப்படின்றதுக்குள்ள வந்து மெசேஜ்ன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகேவா? இதுதான் நடக்குது இந்த இடத்துல. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ரன் டைம் எக்ஸப்ஷன் இதுவும் க்ளோஸ் பண்ணி ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட். இப்போது இது வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு இப்போ நம்ம இந்த இல்லீகல் ஆர்குமெண்ட் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத கொடுத்துரும். நியூ இனிஷியலைஸ் தான் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ரிசோர்ஸ் ஃபவுண்ட் நம்ம இங்கே வச்சுருக்கதை அங்கே இது கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைலை ஸோ ரன் ஆகுது. அதே மாதிரி போயிட்டு 3 அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எழுதி ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஸ்டேட்டஸோட இது 500 தான் இருக்குது. எரரோட இன்டர்னல் சர்வர் எரரில் தான் இருக்குது. ஏன்னு தெரில, எதுக்குனால சேஞ்சஸ் நடக்கலை. நம்ம கொடுத்த மெசேஜும் வரல. நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஸ்டூடெண்ட் சர்வீஸில் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜும் இங்கே வரல. எதனால் அப்படின்றது தெரில. பட் அது எதனாலன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் கொடுக்காண்டி இந்த ஸ்டேட்டஸ் கோடை நிறைய விதமாக சென்ட் பண்ணலாம். பட் இதுவும் ஒரு விதம். இது இப்படி மட்டும்தான் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. இப்படியும் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்க்கு மேலே அட் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கோட் ஈக்குவல் டு http status டாட் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத கொடுத்தோன்னா இப்போ அந்த நாட் ஃபவுண்ட் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு ஈனம் வேரியபிள் நிறைய டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஈனம். ஸோ நாட் ஃபோன்னா 404 கிளைண்ட் எரர் ரீசன் ஃப்ரேஸ் வந்து நாட் ஃபோன் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு 500 இன்டர்னல் எரர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 500க்கு. ஓகே, சாரி. இப்போ இதில் கண்ட்ரோல் எஃப்எல்டி 500 அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா இங்கே வந்திருக்கா. ஸோ இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து நமக்கு வந்து /3 அப்படின்னு கொடுக்கறனால இப்படி ஒரு ரிசோர்ஸ் இல்லை, இப்படி ஒரு யூசர் இல்லை, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காண்டி இந்த நாட் ஃபவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறப்போ இந்த நாட் ஃபவுண்ட் அப்படின்ற 404 அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோட் வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக போகுதா அப்படின்ற மாதிரி. இப்போது கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 404 நாட் ஃபோன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சா. இப்போ ஸ்டேட் கோடு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம கொடுக்குற மெசேஜை இப்போ வர வைக்கணும். நம்ம இங்கே என்ன மெசேஜ் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் சர்வீஸில் ஐடி நாட் ஃபோன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். அந்த மெசேஜை இப்போ வர வைக்கணும். இல்லை அப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோமே, த்ரோவபிள் வரைக்கும் இந்த சூப்பர் ஆஃப் மெசேஜ்னு போட்டோம்னா த்ரோவபிள் வரைக்கும் எல்லாமே மெசேஜ் எடுத்துகிட்டு போயிருமே, எதுக்கு வரல. முன்னாடிலாம் இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு, இப்போ ஏன் வரமாட்டேது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் எதுவும் லீக் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குற அந்த எரர் ரெஸ்பான்ஸில் கொடுக்குற மெசேஜ் எல்லாமே பிளாக் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. நெவர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன 3 பார்ட்டில் கோடில் எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத ஒரு கிளாஸ் எழுதி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டேட்டஸ் கோட் எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக எரர் மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்றதுல நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செட்டப் பண்ணுறதுல ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டாட் ஒய்எம்எல் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து டெலிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறோம் நம்மளுக்கு வேணுன்றப்போ. அப்ளிகேஷன் டாட் ஒய்எம்எல். இப்போ அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்வர் ஓகே, இதில் இன்னொரு இது இருக்குது. இப்போ நான் வந்து சர்வர் எனக்கு எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு பாருங்களேன். 8080 அப்படின்ற ஒரு இதில் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். போர்ட் என்னோட சர்வர் 8080லாம் நான் வேறு ஒரு சர்வர் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அதில் வேணாம், எனக்கு 1234 அப்படின்ற ஒரு போர்ட்டில் வந்து எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களேன். இப்போ இந்த இடத்துல போர்ட்டுன்னு போட்டு இதில் ஒரு டேப் ஒரு இன்டென்டேஷன் வரும். ஸோ இப்போ மெயினில் போயிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 8080
ஓகே. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணா, இப்போ மெயின்ல போயிட்டு ரன் பண்ணோம்னா, போர்ட் ஸ்டார்டட் ஆன் 1 2 3 4 அப்படின்ற போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதில் போயிட்டு கொடுத்தாலுமே வராது. ரெக்வஸ்ட் வரலையா? இப்போ இந்த இடத்துல 1 2 3 4ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ இது நடக்குதா? ஸோ இதுதான் இதோட பர்பஸே இதுதான். இப்போ இந்த இடத்துல எரர் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் எரர் இது கீழே இன்க்ளூட் மெசேஜ் எரர் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்க்ளூட் மெசேஜில் இங்கே நெவர் அப்படின்ற ஒரு இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு மெயினில் வச்சுட்டு ரீரன் பண்ணோன்னா ஸ்டாப் அண்ட் ரீரன் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட மெசேஜ் இது வரைக்கும் வரல. எரர் வந்து நாட் ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரல. ஐடி நாட் ஃபோன் அப்படின்ற மெசேஜ் வரணும். இப்போ சென்ட் கொடுத்து பார்த்தோம்னா மெசேஜில் ஐடி நாட் ஃபோன். நம்ம அப்போ வந்து கிளைண்ட் சைடுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி ஐடி நாட் ஃபோன், இந்த மாதிரி எனக்கு இந்த ஐடியே இல்லைப்பா, இப்போ இல்லாத ஐடியா கேட்டிங்கன்னா நான் எப்படி தருவேன் அப்படின்ற மாதிரி 404 நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை, அதனால தான் இந்த எரர் நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு மெசேஜையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் ஒரு எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. ஸோ இது இப்படி மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது ஒரு ஃபுல் ஸ்டாக் சீரிஸ் அப்படின்றனால ஒரு கைண்ட் ஆஃப் வேவை மட்டும் நான் இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த சீரிஸ் கீப் ஆன் மூவிங்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி டீட்டெயிலானது தனி கோர்ஸாக ஒரு தனி சீரிஸாக தனியாக விடுறோம். இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஃபுல் ஸ்டாக் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட இன்டெப்த்தாக என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக இன்டெப்த்தாக ஒரு தனி சீரிஸாக வரும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.